ஹலோ நண்பர்களே, நம்ம இன்னைக்கு வந்திருக்கிற கோயில் வந்து பாத்தீங்கன்னா முகப்பேர்ல இருக்கிற சாய்பாபா கோயிலுக்கு தான். கண்டிப்பா இந்த கோயில் பத்தி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். இருந்தாலும் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் என்ன, இந்த கோயிலுக்கு நான் ஏன் வந்தேன், இந்த கோயிலோட வரலாறு என்ன அப்படின்றத இந்த வீடியோ ஃபுல்லா பார்க்கலாம். நீங்க முதல் முறை சேனலை பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, வீடியோவை ஃபுல்லா பாருங்க. கண்டிப்பா இந்த வீடியோ ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாகவும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும் போது முதல்ல நம்ம சாய்பாபாவை பத்தி சில விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம். சாய்பாபா வந்து ஒரு ஹிந்துவோ, முஸ்லிமோ, ஒரு கிறிஸ்டியனோ இல்ல. எல்லா மதத்தையும் அவர் சமமா பாக்குறவரு. சாய்பாபா 19ஆம் நூற்றாண்டுல மகாராஷ்டிரால இருக்க ஷீரடி அப்படின்னு ஒரு சின்ன கிராமத்துல தான் வாழ்ந்துட்டு வந்தாரு. அவர் எங்க இருந்து வந்தாரு, எப்ப பிறந்தாரு, அவரோட இயற்பெயர் என்ன, இது எதுவுமே யாருக்குமே தெரியாது. சாய்பாபா சொன்ன போதனைகள்ல ஒரு முக்கியமான விஷயம் நம்பிக்கை, பொறுமை. இது ரெண்டும் இருந்தா வாழ்க்கையில நம்ம சக்சஸ்ஃபுல்லா ஆகலாம் அப்படின்னு சொல்றாரு. இன்னொரு போதனையில என்ன சொல்லியிருக்காருன்னா, அமைதி, ஒற்றுமை, சுயநலமற்ற சேவை. இது நமக்கே தெரியும். நம்ம லைஃப்ல நமக்கு தேவையானது பீஸ் தான். நிம்மதி இருந்தாதான் நம்ம லைஃப்ல அச்சீவ் பண்ண முடியும். அதே மாதிரி ஒற்றுமை, யூனிட்டி இருக்கணும். இன்னொரு விஷயம் என்னன்னா, ஒருத்தருக்கு நம்ம சேவை செய்யறோம்னா அதுல வந்து நமக்கு எந்த சுயநலமும் இருக்கக்கூடாது. மத்த கடவுள் மாதிரி சாய்பாபா பழமை வாய்ந்த கடவுள் கிடையாது. அதனால இவருக்கு புராண வரலாறு எதுவும் கிடையாது. இப்போ ஒரு ரீசெண்ட் டேஸ்ல 50-60 வருஷமா சாய்பாபாவோட பக்தர்கள் கூட்டம் உலகத்துல எல்லா இடத்துலயும் பரவிட்டாங்க. இந்த கோவில் எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, முகப்பேருக்கு வந்த உடனே அந்த ரோடு என்ட்ரு ஆன உடனே பிரம்மாண்டமான அந்த சாய்பாபா சிலை இருக்குது பார்த்தீங்களா, வேற லெவலுங்க அது. அந்த சிலையை பார்த்த உடனே கண்டுபிடிச்சிடலாம், அப்பா நம்ம பாபா கோயில் ரீச் ஆகிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த அளவுக்கு ஒரு மேசிவான ஸ்டாச்சு. அது எவ்வளோ ஃபீட் ஹைட்டுன்றதை இங்கே நான் மென்ஷன் பண்ணுறேன், நீங்கள் பாருங்கள். ஸோ இந்த கோயிலுக்கு வந்த உடனே பார்த்தீங்கன்னா உள்ளே என்ட்ரு ஆன உடனே விநாயகர் சன்னதி இருக்கும். விநாயகர் சன்னதியை நம்ம தரிசனம் பண்ணிட்டு அப்படியே வந்து தட்சிணாமூர்த்தி, மகாவிஷ்ணு, நாககன்னிகைகள், துர்கை அம்மன், அது போல சகல தெய்வங்களும் இங்கே இருக்கு. அதே மாதிரி இந்த விஸ்வரூப சாய்பாபா வந்து பார்த்தீங்க அப்படின்னா உள்ள வந்து வேண்டுதல் வைத்த அடுத்த நிமிஷம் உங்களுக்கு நிறைவேற்றி கொடுக்குறாரு. அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த பாசிட்டிவிட்டி அப்படின்றது இது எங்கேருந்து வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஷீரடியில இருக்கிற மண்ணை எடுத்துட்டு வந்து இங்கே போட்டு இந்த கோவிலை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணதாக சொல்லப்படுது. ஸோ ஷீரடி மண்ணை காலில் மிதிச்சாலே உங்கள் பாவத்தெலாம் நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சாய்பாபா சொல்லியிருக்காரு. அதனால உங்கள் பாவம் தொலைகிறதுக்கு உங்களால் ஷீரடி போக முடியலனாலும் இந்த முகப்பேரில் இருக்கிற சாய்பாபா கோயிலுக்கு வாங்க, பாவத்தை தொலைங்க, கண்டிப்பாக வாழ்க்கையில் நல்லா வரலாம். சாய்பாபா மகாராஷ்டிரால இருந்தனால அங்க இருந்த மக்கள் மட்டும்தான் சாய்பாபா வணங்கிட்டு இருந்தாங்க. இப்போ ரீசெண்ட் டேஸ்ல பாத்தீங்கன்னா எங்க பார்த்தாலும் சாய்பாபா கோயிலா இருக்கு. அது மாதிரி ஆல் இந்தியால சாய்பாபா கோயில் பாக்குற இடம்லாம் வந்துருச்சு. இதுக்கு காரணம் என்னன்னா, சாய்பாபா வந்து எல்லாரோட பிரச்சனையும் தீர்த்து வைக்கிறாரு. அவர் மனசார வேணுனாலே போதும். அவரை நினைச்சு நம்ம வேணும்னா அந்த பிரச்சனை சால்வ் ஆகுற ஒரே காரணத்தினாலதான். நான் வந்து இந்த முகப்பேர்ல இருக்க சாய்பாபா கோயிலுக்கு எப்ப போனேன்னு பாத்தீங்கன்னா, ஒரு 6 வருஷம் முன்னாடி நான் சும்மா அந்த பக்கம் வந்து ஒரு வேலையா போயிருந்தும் போது இந்த கோயிலுக்கு நான் போனேன். இந்த கோயில்ல போயிட்டு என்னோட வேண்டுதல்லாம் வச்சுட்டு வந்தேன். அதுக்கப்புறம் என் லைஃப்ல கொஞ்சம் பிரச்சனை இருந்தது. அந்த பிரச்சனை எல்லாம் அவர்கிட்ட சொல்லிட்டு நான் வீட்டுக்கு வந்துட்டேன். அதுக்கப்புறம் என்னோட கனவுல அந்த வெளியில இருக்காரு பாருங்க 72 அடி சாய்பாபா, அவரு கனவுல ஒயிட் கலர் ட்ரெஸ் போட்டுட்டு வந்து எனக்கான சொல்யூஷனா அவர் கொடுத்தாரு. நீங்க நம்புவீங்களா மாட்டீங்களான்னு எனக்கு தெரியல. இது என்னோட வாழ்க்கையில நடந்தது. அதுக்கப்புறம் தான் அந்த வழிப்படி நான் நடந்தேன். அவர் காட்டின வழிப்படி தான் நான் நடந்தேன். ஸோ அதுக்கப்புறம் என் லைஃப் வந்து சக்சஸ்ஃபுல்லா தான் இருந்தது. சாய்பாபா வந்து ரீசெண்ட் டேஸ்ல ஃபேமஸ் ஆனாலும் நிறைய பேருக்கு ஃபேவரட் காட் யாருன்னு கேட்டா சாய்பாபா அப்படின்னு சொல்லுவாங்க.
அந்த அளவுக்கு சாய்பாபா நிறைய பேரோட பிரச்சனையை தீர்த்து வச்சிருக்காரு. சாய்பாபா 1918ல சமாதியானாரு. ஆனாலும் அவர் இப்பவும் உயிரோட இருந்து எல்லாரோட பிரச்சனையும் கேட்டு அதுக்கான சொல்யூஷன் கொடுக்கறாரு அப்படின்னு நம்பப்படுது. அதனாலதான் ரீசெண்ட் டேஸ்ல நிறைய பேரோட பிரச்சனை சால்வ் ஆனனால நெருப்பு மாதிரி அவரோட புகழ் வந்து எல்லாருக்கும் பரவி எல்லாரும் கோவில் கட்டி எல்லாருமே சாய்பாபா பக்தர்களா ஆயிட்டாங்க. நான் ஃபர்ஸ்ட் போன பாபா கோயில் எதுன்னு பாத்தீங்கன்னா இந்த முகப்பேர் நொலம்பூர்ல இருக்கிற பாபா கோயில் தான். இங்க ரொம்ப நல்லா மெயின்டெனன்ஸ் பண்ணுவாங்க. இங்க வந்து 4 ஆரத்தி நடக்கும். காலையில 1 ஆரத்தி, மதியானம் 1 ஆரத்தி, அப்புறம் சாயங்காலம் 1 ஆரத்தி, நைட் 1 ஆரத்தி நடக்கும். இந்த ஆரத்தி பாக்குறதுக்காகவே நாங்க அடிக்கடி போக ஆரம்பிச்சோம். அந்த ஆரத்தியை உட்காந்து பார்க்கும்போது மன அமைதி கிடைக்கும். நம்ம கண்ணுல இருந்து கண்டிப்பா தண்ணி வந்துரும். இந்த ஆரத்திக்கு ஒரு பேர் இருக்கு. காலையில நடக்கிற ஆரத்திக்கு காக்கட் ஆரத்தி அப்படி சொல்லுவாங்க. மதியானம் நடக்கிற ஆரத்திக்கு மத்தியான ஆரத்தி அப்படி சொல்லுவாங்க. ஈவினிங்ல நடக்கிறதுக்கு தூப் ஆரத்தி அப்படி சொல்லுவாங்க. நைட்ல நடக்கிற ஆரத்திக்கு பேரு சேஜ் ஆரத்தி. இந்த கோவில்ல 8 மணிக்கு அந்த சேஜ் ஆரத்தி ஆரம்பிக்கும். அந்த டைம்க்கு எங்க இருந்தாலும் மக்கள் கூட்டம் தானா வந்துருவாங்க. அதுக்கு முன்னாடி வரைக்கும் கோவில் காலியா இருக்கும். அந்த ஆரத்தி டைம்ல மக்கள் கூட்டம் டைரக்டா ஓடி வர்றதை நீங்க பார்க்கலாம். அந்த ஆரத்தி சாங் தான் மெயினே. அந்த 4 டைம்க்கும் அவங்க பண்ற ஆரத்தி அப்போ அந்த பாட்டு வந்து கேட்கறதுக்கு அவ்வளோ ஒரு பவர்ஃபுல்லா ஒரு ஸ்பிரிச்சுவல் எனர்ஜியை நமக்கு கொடுக்கும். நீங்க சாய் சச்சரித்ரா படிச்சிருக்கீங்களா? படிச்சிருந்தீங்கன்னா கீழே கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. நானும் படிச்சிருக்கேன். நமக்கு வாழ்க்கையில ப்ராப்ளம் இருக்கும்போது அந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகுறதுக்கு சாய்பாபாவை வேண்டிக்கிட்டு இந்த சச்சரித்ராவை படிச்சு முடிச்சிங்க அப்படின்னா அந்த ப்ராப்ளம் சால்வ் ஆயிடும் அப்படின்னு ஒரு ஐதீகம் இருக்கு. சாய் சச்சரித்ரா அப்படின்றது சாய்பாபாவோட வரலாறை குறிக்குது. அதுல சாய்பாபா நிகழ்த்திய நிறைய அதிசயங்களும் அற்புதங்களும் இருக்கும். அதுல ஒரு விஷயம், நாம எல்லாரும் விளக்க எண்ணெய் ஊத்தி தான் ஏத்துவோம். ஆனா சாய்பாபா தண்ணி ஊத்தியே ஏத்துவாரு. அதே மாதிரி அவரை பார்க்க வர பக்தர்களுக்கு ஏதாவது வியாதி இருந்தா அந்த வியாதிய அவங்கள தொடாமையே குணப்படுத்திடுவாராம். இது மாதிரி ஏகப்பட்ட விஷயம் நீங்க படிக்கும் போது உங்களுக்கு அப்படியே அந்த புல்லரிக்கும்னு சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி இருக்கும் சாய்பாபா கதையை படிக்கும் போது. அந்த மாதிரி நீங்க ஒரு தடவை படிச்சிட்டீங்கன்னா நீங்க கண்டிப்பா சாய்பாபாவோட தீவிர பக்தராயிடுவீங்க. சாய்பாபா மத்த கடவுள் மாதிரி கடவுள் இல்ல. ஆனா அவர் ஒரு வாழும் தெய்வம். அவரோட அருள் இல்லாத இடமே கிடையாது. அவரை வேணும்னா அந்த இடத்துலயே அவர் இறங்கி வந்து நமக்கு உதவி செய்வாரு அப்படின்னு சொல்றாங்க. கோவில்ல எல்லா கடவுளும் இருப்பாங்க. குபேரர் இருப்பாரு மெயினா. அங்க வந்து பச்சை குங்குமம் கொடுப்பாங்க. அது பார்க்கவே ரொம்ப ஸ்பெஷலா இருக்கும். எல்லா வகையான பாபாவும் இருப்பாங்க இந்த கோவில்ல. அதே மாதிரி ஃப்ரண்ட்ல போன உடனே ஒரு பெரிய பாபா இருப்பாரு. சைடுல வந்து இன்னொரு சின்ன பாபா இருப்பாரு. 2 பாபாக்கும் ஒரே நேரத்துல ஆரத்தி காட்டுவாங்க. எமது விருப்பங்களை மங்களகரமாகும் பக்தர்களை உலகம் எங்கும் வியாபித்து ரட்சிப்பீர்.
நானும் எவ்வளோ பாபா கோயில் போயிருக்கேன். ஆனா இந்த கோயில் மாதிரி ஒரு மெயின்டெனன்ஸா இருக்கட்டும், அவங்க காட்டுற ஆரத்தியா இருக்கட்டும், எல்லாமே சூப்பர்பா இருக்கும். இந்த கோயிலோட ஆரத்திய பார்த்த அப்புறம், நீங்க வேற எந்த கோயில் ஆரத்திக்கும் போமாட்டீங்க. அந்த ஆரத்தி அவங்க காட்டுறத பார்க்கறதுக்கே அது ஒரு கண்கொள்ளா காட்சியா இருக்கும். கண்டிப்பா மிஸ் பண்ணாம ஒரு நாளாவது நீங்க போய் பாருங்க. இந்த கோயிலோட மேப் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல குடுக்குறேன். கண்டிப்பா இந்த வீக்கெண்டே போங்க. இந்த கோவிலுக்கு தனியா ஒரு அன்னதானம் கூடம் இருக்கு. அங்க அடிக்கடி அன்னதானம் போடுவாங்க. நாங்க போம்போது பிரசாதம் எப்பவுமே குடுத்துக்கிட்டே இருப்பாங்க. அதுக்கப்புறம் கோயில் வாசல்லயே வந்து சின்ன சின்ன இந்த சாய்பாபாவோட கீ செயின், ரிப்பன் அந்த மாரி நெறைய திங்ஸ் வித்துட்டு இருப்பாங்க. கோயிலுக்கு பார்க்கிங் பிரச்சனையும் கிடையாது. வாசல்ல ஒரு பெரிய பார்க்கிங் இருக்கும். பைக்கா இருந்தாலும், காரா இருந்தாலும் எவ்ளோ கூட்டம் வந்தாலும் அந்த பார்க்கிங் தாங்குற அளவுக்கு இருக்கும். ஆரத்தி இல்லாத டைம்ல இந்த கோயில் பார்த்தீங்கன்னா, ரொம்ப அமைதியா இருக்கும். அந்த டைம்ல நீங்க சூப்பரா மெடிடேஷன் பண்ணலாம். இந்த கோயில் எனக்கு ரொம்பவே ஸ்பெஷலான கோயில்ன்னு தான் சொல்வேன். எங்க வீட்ல யாருக்காவது பர்த்டேனாலோ, எனக்கு பர்த்டேனாலோ நான் அந்த கோயிலுக்கு போயிட்டு, அங்க இருக்கவங்களுக்கு சாக்லேட் குடுத்துட்டு, பாபா காலடியில சாக்லேட்டோ, நம்ம புதுசா வாங்குன பொருள் ஏதாவது இருந்தாலும் அவர் காலடியில வச்சு நாங்க வாங்கிட்டு வர்றது ஒரு வழக்கம். யூஸ்வலாவே பாபா கோயில்ல பாத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா அந்த ஒரு துணி எரிஞ்சுக்கிட்டு இருக்கும். அவரால் ஏற்றப்பட்ட ஒரு அந்த ஃபயர் வந்து அணையா விளக்கு அப்படின்னுவாங்க. அந்த அணையா விளக்கு எரிஞ்சுக்கிட்டு இருக்கும். பாபா கோயிலெலாம் கட்டுற மாதிரி இருந்தால் ஷீரடியில் போயிட்டு அந்த விளக்குல இருந்து ஒரு கட்டையோ ஏதோ ஒன்று எட்டுன்னு வந்து கோவிலில் வச்சு ஏற்றி அதை அணையாமல் பார்த்துப்பாங்க. ஸோ அந்த அணையாமல் பார்த்துக்கிறதுக்கு தேவையான கட்டைகள்லாம் இங்கே போட்டு வச்சுருக்காங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட உங்களை நான் பார்க்குறேன்.